3 and 4 and exit. Next line the cursor move ஆகுது. இந்த cursor வந்துட்டு எங்க இருக்கணும், இங்கதான் இருக்கணும். அதுவே நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது கரெக்டா வந்துடும். I is 3. ஏன்னா நம்ம I மைனஸ் மைனஸ் பண்ணியிருக்கோம். இங்கதான் பிளஸ் பிளஸ் பண்றோம், இங்க மைனஸ் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 greater than equal to 1 true. ஸோ உள்ள வருது j is equal to 1 ல ஸ்டார்ட் ஆகும். again 1 less than equal to 3 true. உள்ள வந்து ஸ்டார்ட் அண்ட் ஆக இருக்கும். நான் இந்த கர்சர் இப்படி வச்சுட்டேன். ஓகே, now 2 less than equal to 3 true. print ஆயிடுச்சு. 3 less than equal to 3 true print ஆயிடுச்சு. 4 less than equal to 3 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு. and then 3 வந்துட்டு இப்போ மைனஸ் மைனஸ் ஆக போகுது. 2 less than equal to 1 less than equal to 2 true. that is printing now, and finally we got the output. Okay, look. So this is how it is executing, and we have got the output right now. So I hope you got the output, and also we have another way of solving this problem, which is very easy. I find it very easy. Let's just implement this, and now we are going to use this to solve. So here also we have got the same output. Here நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு இதுலயே வந்து நம்ம ஐ மீன் இங்க வந்துட்டு நம்ம 4 லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு ரெண்டே 2 லூப்ல நம்ம கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அன் ஆப்டிமைஸ்டு மெத்தட். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்டு மெத்தட் தான் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டர்வியூஸ்ல எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னும் போது அந்த லைக் எப்படி சொல்றோம், அதுக்கான ஒரு இப்போ நமக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதுல வந்துட்டு நம்ம ஆப்டிமைஸ்டு மெத்தட் கொண்டு போறோம் அப்படின்னும் போதுதான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம ஒரு லைக் அதுதானே ஒரு ப்ரோக்ராமரோட ஜாபே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ்டா கொண்டு போய் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். தட் இஸ் அ ரியல் ப்ரோக்ராமர் ஐ வுட் சே. எவ்ரி ஒன் வில் சே தட் ஒன்லி. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் போவோம் எப்பவுமே. ஸோ ஹியர் இஸ் another way that will be more optimized way. லைக் என்னன்னா இந்த is equal to 1 தான் சேம் லைக் 2 power 2 into n minus 1. இந்த கண்டிஷன் எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா 2 into n minus 1 அப்படிங்கும் போது நமக்கு வந்து இந்த n வந்து n டைம்ஸ் நம்ம இந்த லூப்பை ரன் பண்ண போறோமா அப்படின்னா கிடையாது. பட் வந்துட்டு n தான் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் ஸ்டாரா இருக்க போகுது. எப்படின்னா இப்ப நமக்கு வந்து 5னா நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் மிஸ் பண்ணிட்டு ஓகே அண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னும் போது நமக்கு வந்து லாங்கஸ்ட் வந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நம்ம கண்டிஷன் வந்து 2 into n minus 1 ரைட்டா. ஸோ நமக்கு வந்து இந்த நமக்கு வந்து எப்பவுமே நம்ம அவுட்புட் என்ன வேணும் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம வந்து கோட் எழுதுறோம் இல்லையா. இப்போ நம்ம கோடை நம்ம அவுட்புட்டை செக் பண்றோம். செக் பண்ணும்போது நமக்கு வந்து 9 lines ஆஃப் கோட் தான் நம்ம டைப் பண்றோம். ஸோ அதுக்கான ஒரு கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 into n minus 1 அப்படின்னு பண்ணும்போது வந்துட்டு 2 into n which is 5 5 into 2 which is 10 10 minus 1 வந்துட்டு 9.
நமக்கு எத்தனை லைன் வரணும் அப்படிங்கிறது வந்து இதுல நமக்கு கிடைக்குது. சப்போஸ் இப்போ n ஈக்குவல் டு 3 அப்படின்னா இங்க வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இங்கேயும் அகெயின் வந்துட்டு இப்படி இந்த இது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்குமா. ஸோ 3 into 2 is 6, 6 minus 1 is 5. இப்போ 3 அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு 5 லைன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அவுட்டர் லூப் இஸ் ஃபார் எத்தனை டைம் எத்தனை ரோஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அத்தனை ரோஸ்க்கான ஒரு லாஜிக்கை வந்துட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு 2 into n minus 1ல வந்துட்டு நமக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றோம். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம வந்து உள்ள வச்சிருக்கோம். அண்ட் i is equal to 1 ஸ்டார்ட் ஆகுது 2 into n minus 1 அண்ட் i plus plus ஆக போகுது. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது வேல்யூ வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வேரியபிள் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க ரெண்டு ரெண்டு லூப்பா வந்துட்டு நம்ம பிரிச்சோம் இல்லையா ஏற்கனவே. அதை வந்துட்டு இந்த கண்டிஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நம்ம இந்த இஃப்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் i greater than n. ஓகேவா, i greater than n அப்படிங்கும் போது வந்துட்டு இப்போ nல வந்துட்டு 5 வச்சிருக்கோம். i is 1. இப்போ நம்ம இதை பிளஸ் பிளஸ் பண்ணிட்டே வரும் இல்லையா. பிளஸ் பண்ணிட்டே வரும்போது நமக்கு வந்துட்டு 6 ஆகுது அப்படிங்கும்போது 6 greater than லைக் 5 அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் கடைசி ஆகும். நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into n minus i நம்ம பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்க பிரிச்ச மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் செகண்ட் லூப்பா பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் லூப்ல நமக்கு என்ன ஆகணும், ஐ மீன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கண்டிஷன்ல நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இது வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். மேல வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ அந்த டிக்ரிமெண்ட் ஆக வேண்டிய இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 into n minus i, which is 2 into n is 10, 10 minus i is going to be 6 na 4 times. ஸோ இந்த கண்டிஷன்ல வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குது, 4 டைம்ஸ் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது இதை வச்சோம் அப்படின்னா. நமக்கு என்ன வேணும், 4 டைம்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் டைம் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இப்போ ஒருவேளை ஐ வந்துட்டு இப்போ என்ன பண்றோம் பிளஸ் பிளஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது இந்த 6 வந்துட்டு 7 ஆகும். 7 ஆகி இருந்தது அப்படின்னா 2 into 10, sorry, 2 into 5, which is 10. 10 minus 7 is going to be 3. நெக்ஸ்ட் லூப்ல நம்ம 3 பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த லூப்ல நம்ம 2 பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த லூப்ல நம்ம 1 பிரிண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன்ல வந்துட்டு நமக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே கிடைச்சு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் an optimal சொல்யூஷன். ஸோ இதையும் நம்ம வந்துட்டு டீபக் பண்ணி பார்க்கலாம். I hope you guys have got it. புரியலன்னா இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த அனதர் வேல இருந்து நீங்க மறுபடியும் போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், is equal to 5 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். i is equal to 1, number of stars is equal to 1, j is equal to 1. இப்போ ஸ்டார்ட் பண்றோம். இஃப் கண்டிஷனுக்குள்ள போகும். இப்போ கர்சர் எங்க போகுதுன்னு போகணும் பார்த்தோம்னா j is equal to 1ல இருந்து j plus plus ஆக போகுது. கன்சோல் குட்டியும் வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா j is equal to 1, 1 less than equal to 1 ட்ரூ ஆயிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார் தானே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த கர்சர் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணலாமா. கர்சர் நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகணும், நெக்ஸ்ட் லைன்ல 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ கர்சர் நெக்ஸ்ட் லைன் வந்துச்சு. i is equal to 1, n is equal to 5. ஸோ இப்போ இங்க இதை செக் பண்ண போகுது. இங்க செக் பண்ணனா 5 into 2, which is 10, 10 minus 1, which is 9. Yeah, correct. எனக்கு வந்துட்டேன். ஓகே, 8 plus plus ஆயிருக்கும். இப்போ 2 less than equal to 9 ஆ கரெக்டா செக் பண்ணோம். ஸோ 2 less than equal to 9 கரெக்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு i இப்போ என்ன 2 இங்க அசைன் ஆகுதுன்னு பார்க்கலாமா. இங்க அசைன் ஆயிடுச்சா. அசைன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போகும். கண்டிஷனுக்குள்ள போச்சு அப்படின்னா இது ஃபால்ஸ் வந்துருச்சு பாத்தீங்களா. i greater than equal to n, greater than n அதை வந்துட்டு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். i greater than n no
2 greater than 5 கிடையாது. ஸோ இதுக்குள்ள போகாது. அண்ட் கண்டிஷன் இப்போ வந்துட்டு இந்த ஃபால்ஸ்குள்ள போகணும். ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபார் லூப்குள்ள வந்துருச்சு. ஃபார் லூப்ல இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்ல வந்துட்டு 2 இருக்கு. ஸோ 1ல இனிஷியலைஸ் ஆயிருக்கு. j is equal to 1ல இருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. 1 less than is equal to 2. 2ல இருந்து less than is equal to 2 ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸோ j plus plus 2 less than is equal to 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. j plus plus 3 less than is equal to 2 கிடையாது. ஸோ ட்ரூ வந்துச்சு. ஃபர்தர் இப்போ நெக்ஸ்ட் டைம் வச்சா நான் இங்க கை வைக்கிறதுனால இங்க வந்துட்டு கர்சர் போயிடுது. ஸோ ஓகே இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் இந்த லூப் இன்னும் எண்ட் ஆகல. ஸோ இப்போ வந்துட்டு i பிளஸ் பிளஸ் ஆக போகுது. i பிளஸ் பிளஸ் ஆச்சுன்னா i இஸ் ஈக்குவல் டு 3 ஆகும். 3 ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அசைன் ஆகுது. 3 கிரேட்டர் தென் 5 கிடையாது. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் போகாது. ஃபார் லூப் வருது. 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 3 ட்ரூ. 3 டைம்ஸ் இப்போ நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இப்போ இப்போ இந்த லூப் வந்துட்டு 5 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லூப் வந்துட்டு எண்ட் ஆகி போகுது. எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 6 இப்போ i பிளஸ் பிளஸ் ஆகி 6 வரும். 6 வந்து ட்ரூ ஆயிடும். 6 கிரேட்டர் தென் 5 ட்ரூ. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்துட்டு என்ன ஆக போகுது? 2 into n which is 10. 10 minus i இப்போ என்ன 6. ஸோ 10 minus 6 is 4. 4 times இப்போ நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. 1 less than equal to 4 ட்ரூ. ஸோ 4 times இப்போ நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் கர்சர் போக போகுது. கர்சர் போயிடுச்சு. ஸோ அகெயின் இந்த கண்டிஷன் இன்னும் இந்த ஃபார் லூப் அவுட்டர் ஃபார் லூப் இன்னும் ஃபெயில் ஆகல. ஸோ i plus plus i is equal to 7. 7 greater than 5 which is true. And 2 into 5 minus I. 10 minus 7 is 3. 3 times நமக்கு இப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஆகிடுச்சு. அவுட்டர் லூப் வந்துடுச்சு. 8 ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சு. வெரி குட். இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்டிமைஸ் ரெசல்யூஷன் வேணும்னா ஆப்டிமைஸ் ரெசல்யூஷன் பிரிண்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு லைக் ஒரு இது புரியும். அண்ட் இதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார் லூப் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெளிவா புரியும். பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபார் லேர்னிங் அபவுட் தி ஃபார் லூப்ஸ். ஓகே ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஃபைன். the video I think so. Yeah. For loop pattern printing ஒரு pattern printing நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு pattern printing நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ பாய்.